ஹே ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம ஒரு நியூ மேனோவை தான் பார்க்க போறோம். ஸ்கூல் படிக்கிற ஒரு பையன் வந்துட்டு பார்ட் டைம்ல இறந்தவங்களுடைய பாடியை எரிக்கிற வேலையை பண்ணிட்டு இருக்கான். ஆக்சுவலா இது எதுக்கு அவன் பண்றான்னா, அவனுடைய சிஸ்டர் உயிரை காப்பாத்துறதுக்கு. ஒரு நாள் எதிர்பாராத விதமா இறந்தவங்களுடைய சோலை இவன் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். இதன் மூலியமா அவங்களுடைய ஸ்கில் இவனுக்கு வருது. அதுக்கப்புறம் நம்ம ஹீரோக்கு என்னாச்சு, அவனுடைய சிஸ்டரை காப்பாத்தினானா இல்லையாங்கிறது தான் மீதி கதை. சரி வாங்க, டைம் வேஸ்ட் பண்ணாம கதைக்குள்ள போயிடலாம். இந்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே குவீன் டைம்ங்கிற ஒரு அகாடமியை தான் காட்டுறாங்க. அங்க இருக்க ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே இதையே வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. உடனே அங்க ஒரு பையன் வந்துட்டு அடி வாங்கின நிலைமையிலையும் ஒழுங்கு மரியாதையா அந்த மெடிசன் என்கிட்ட கொடுத்துறேன், இல்லைன்னா அதுக்கப்புறம் நீதான் ஃபீல் பண்ணுவேன்னு சொல்ல. ஆக்சுவலா இவன் தான் நம்ம கதையுடைய ஹீரோ லீவ். உடனே அங்க இருக்க சீனியர் யாங் வந்துட்டு வெறும் 0.62 விட்டாலிட்டி பவரை வச்சுட்டு நீ என்னையே மிரட்டுறியா? பதிலுக்கு பக்கத்துல இருந்தவனும் டேய் பொடி பையனே, பாஸுடைய விட்டாலிட்டி பவர் 3.5, நீ ஆர்டினரி பர்சனை விட வீக்கானவன். உனது சிஸ்டர் ரொம்ப டேலண்டா இருந்ததுனால தான் உனக்கு இந்த ஸ்கூல்ல சான்ஸே கிடைச்சிருக்கான், இல்லைன்னா உன்ன மாதிரி குப்பையெல்லாம் இந்த இடத்துல ஜாயின் பண்றதுக்கு வாய்ப்பே இல்ல. உடனே சீனியர் யாங்கும் உனக்கு இந்த மெடிசன் ரொம்ப இம்பார்ட்டன்ட்ல, அப்பனா வந்து எடுத்துக்கோன்னு சொல்லிட்டு அதை கீழே போட்டுறான். நம்ம ஹீரோ கண் முன்னாடியே அது சுக்கு நூறா உடையுது. அடுத்த நிமிஷமே ஒரு பஞ்சை கொடுத்து நீ எல்லாம் இந்த குப்பைக்கு சமண்டான்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறான். ஆக்சுவலா இந்த மெடிசன் தான் கோமாக்கு போன அவனுடைய சிஸ்டருக்கு நியூட்ரியன் சப்ளையே கொடுத்துட்டு இருக்கான். ஒரு மந்த் ஃபுல்லா அவன் வேலை செஞ்சா மட்டும்தான் இந்த மெடிசன் அவனால வாங்க முடியும். இப்ப இது உடைஞ்சு போனதுனால ஓவர் டைம் பண்ணி தான் அந்த மெடிசனை திரும்பவும் வாங்கணும். உடனே கோவப்பட்ட லினோ, நீங்க ரெண்டு பேருமே ஒரு நாள் இதுக்கு பதில் சொல்லியே ஆகணும் அப்படின்னு நினைக்கிறப்பவே அவனுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக அந்த இடத்துக்கு ஜிம் வரா. நீ ஓகே தானே, உனக்கு ஒன்னும் ஆகலையே அப்படின்னு கேட்க. உடனே அவன் வந்துட்டு எனக்கு ஹெல்ப் பண்ணதுக்கு ரொம்பவே தேங்க்ஸ்ன்னு சொல்ல. அடுத்த நிமிஷமே அவனுடைய வாட்ச்ல இருந்து ஒரு வாய்ஸ் நோட், டேய் நீ வேலைக்கு வரியா இல்லையா, ஷிஃப்ட் டைம் ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இன்னும் ஆளை காணோம். பதிலுக்கு அவனும் இதோ வந்துட்டே இருக்குன்னு சொல்லிட்டு அங்க இருந்து கிளம்புறான். ஆக்சுவலா நம்ம ஹீரோ வந்துட்டு இப்ப 4832வது வருஷத்துல இருக்கான். ஆக்சுவலா இந்த உலகமே மாறி போச்சு. கண்டாமினேஷன், அதாவது கொடூரமான விஷம் உலகத்தை தாக்குச்சு. மனுஷங்க வந்து அவங்க லிமிட்டை பிரேக் பண்ணி வாரியர்ஸா மாறினாங்க. அது மட்டும் இல்லாம சில எபிலிட்டிஸும் அவங்களுக்கு கிடைச்சது. அதை பயன்படுத்தி ஃப்ரண்ட் லைன்ல நின்று ஹியூமனிட்டிக்காக சண்டை போட்டாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு விஷயத்த கண்டுபிடிச்சாங்க. அந்த விஷவாயு வந்துட்டு இறந்து போனவங்க கூட விட்டு வைக்கல, அவங்கள நடமாடுற மான்ஸ்டர் மாதிரி மாத்தி மனுஷங்களையே வேட்டையாடினாங்க. அப்படிப்பட்ட அவங்கள அழிக்கிறதுக்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அவங்கள சுடுகாட்டுல வச்சு எரிக்கணும். அதுதான் நம்ம ஹீரோவுடைய வேலை. ஸ்கூல் முடிஞ்சதுக்கு அப்புறம் அந்த கிரிமோட்டோரியத்துக்கு போயிட்டு டேஞ்சரான இந்த வேலையை பாக்குறோம். ஃப்ரண்ட் லைன்ல இறந்தவங்களுடைய பாடிஸ இந்த இடத்துக்கு கொண்டு வந்துதான் எரிப்பாங்க. இந்த வேலையில ரொம்ப ரிஸ்க் இருக்கிறதுனால ஒரு பாடியை எரிக்கிறதுக்கு $20,000 கொடுப்பாங்க. அது மட்டும் இல்லாம என்னுடைய சிஸ்டர் மெடிக்கல் கார்டு வந்துட்டு சீக்கிரமா ரெனியூ பண்ணணும் இந்த மந்த் எண்டுக்குள்ள. அதோட டோட்டல் காஸ்ட் வந்துட்டு $2,00,000. நான் இவ்வளவு கஷ்டப்படுறது என்னுடைய சிஸ்டருக்காக தான். அவ ரொம்பவே டேலண்ட். அது மட்டும் இல்லாம அவளுடைய விட்டாலிட்டி பவர் வந்துட்டு 10,000. அப்படிதான் ஒரு நாள் வந்துட்டு அவளுடைய 17th பர்த்டேவை செலிப்ரேட் பண்ணும்போது கோமாக்கு போயிட்டான். ஆக்சுவலா அவளுடைய எபிலிட்டி வந்துட்டு டெலிகினசிஸ். எக்ஸாக்டா சொல்லணும்னா எந்த ஒரு பொருளையும் பிசிக்கலா தொடாம மைண்டை யூட்டிலைஸ் பண்ணி மூவ் பண்ணவோ இல்லைன்னா சேஞ்ச் பண்ணவோ முடியும். அன்னைக்கு நைட் ஒரு லீவ் வந்துட்டு ஒரு சோல்ஜரோட பாடிய எரிக்கிறதுக்காக கொண்டு போயிட்டு இருக்கான். அப்படியே உள்ள வச்சு அதை லாக் பண்ண கொஞ்ச நேரத்திலேயே அந்த நெருப்பு வந்துட்டு பாடி ஃபுல்லா பரவுது. இதை பார்த்த நம்ம ஹீரோ வந்துட்டு இந்த ஜாபை பொறுத்த வரைக்கும் நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தா போதும், ஒண்ணு செத்துருவோம் இல்லைன்னா மியூட்டேட்டான மான்ஸ்டரா மாறிடுவோம். அதனாலதான் இந்த ஜாப்க்கு இந்த அளவுக்கு பே பண்றாங்க. உடனே இந்த பாடியில இருந்து ப்ளூ கலர்ல ஒரு விஷயம் ஸ்ப்ரெட் ஆக இதை பார்த்த ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி ஒரு விஷயத்த நான் இதுக்கு முன்னாடி பார்த்ததே இல்லைன்னு நினைக்கிறேன். அது வந்துட்டு டைரக்டா அவன் மேல படுது. அடுத்த நிமிஷமே அந்த சோல்ஜர்ஸ் உடைய கடந்த கால நினைவுகள் சினிமா படம் மாதிரி ஓட ஆரம்பிக்குது. கிராஜுவேஷன் முடிஞ்சதுக்கு அப்புறம் அவன் மிலிட்டரியில ஜாயின் பண்ணது, அவங்க கஷ்டப்பட்டு ட்ரைனிங் எடுத்தது, ஃப்ரண்ட் லைன் சோல்ஜர்ஸோட சேர்ந்து அந்த மான்ஸ்டர்ஸை டிஃபீட் பண்ணி தன்னுடைய நாட்டை காப்பாத்தின வரைக்கும் எல்லாமே லினுக்கு முன்னாடி வந்து போகுது. அடுத்த நிமிஷமே ஒரு நோட்டிபிகேஷன் சவுண்ட் கேக்குது, சோல் டிவோரிங் சிஸ்டம் ஆக்டிவேட்டட். இத பார்த்து அவனும் உறைஞ்சு போக அடுத்த நிமிஷமே அவனுக்கு பின்னாடி இருக்க ஒரு லெவல் 1 மியூட்டன்ட் பீஸ்ட் வந்துட்டு உயிரோட வருது. அது நம்ம ஹீரோ மேல பாய. நல்ல வேலையா அந்த மியூட்டன்ட் பீஸ்ட ஆல்ரெடி லாக் பண்ணி வச்சிருப்பாங்க. அடுத்த நிமிஷமே இன்னொரு பாப்பப். இப்ப அந்த சிஸ்டம்ல என்ன சொல்றோம்னா, இறந்து போன அந்த சோல்ஜருடைய மெமரியில இருந்து ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ல நம்ம ஹீரோவால சூஸ் பண்ண முடியும். இப்ப சிஸ்டம்ல வந்துட்டு ஆப்ஷன் ஏ இம்மார்டல் வில், பி வந்துட்டு பேசிக் மிலிட்டரி காம்பேட், சி வந்துட்டு ஆம்பிஷியஸ் ஸ்பிரிட். உடனே நம்ம ஹீரோ வந்துட்டு ஆப்ஷன் பி சூஸ் பண்ணிடுறான். அடுத்த நிமிஷமே அந்த பீஸ்ட் வந்துட்டு அதோட சங்கிலியை உடைச்சிட்டு நம்ம ஹீரோ அட்டாக் பண்ண அவனையே அறியாம ஒரு பிளாக் பிளிப் அடிச்சு மாசா பின்னாடி போய் நிக்கிறான். அடுத்த நிமிஷமே அவன் உடம்புக்குள்ள இருந்து ஒரு எனர்ஜி ரிலீஸ் ஆகுது. இது வரைக்கும் நம்ம ஹீரோ வந்துட்டு எந்த ஒரு மிலிட்டரி ட்ரைனிங் எடுக்கலனாலும் அந்த சோல்ஜருடைய மெமரியை வச்சு அவனுடைய பாடி வந்துட்டு அந்த அட்டாக்கு ஃபாஸ்டா ரியாக்ட் ஆகுது. இதை பார்த்து நம்ம நின்னே ஷாக் ஆகுறோம். இதே நேரத்துல நம்ம ஹீரோவும் அந்த
பீஸ்ட எதிர்த்து சண்டை போடுறான். அப்படியே கொஞ்ச நேரத்துல அந்த பீஸ்ட ஒரு கிக்லயே நாக் அவுட் பண்ணிடுறான். உடனே லின் வந்துட்டு, என்னால இதை நம்பவே முடியல, நான் இவ்வளவு ஸ்ட்ராங் ஆயிட்டேனா, இதுக்கெல்லாம் காரணம் அந்த சிஸ்டம் தான் சொல்லிட்டு அவன் கைய பார்க்க அது ஃபுல்லாவே அந்த ப்ளூ ரேஸ் தான் இருக்கு. உடனே சிஸ்டம்லயும் ஹீரோக்கு பக்கத்துல ஒரு பாடி இருக்கிறத டிடெக்ட் பண்ணுது. அந்த பீஸ்டுடைய சொல்ல அப்சர்வ் பண்றீங்களான்னு கேட்க நம்ம ஹீரோவும் அதை நோக்கி கையை நிட்ட இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்த சாப்டரோட ஆரம்பத்திலேயே நம்ம ஹீரோ வந்துட்டு அந்த சோல்ஜருடைய சோல் அப்சர்வ் பண்ண மாதிரி இந்த பீஸ்டுடைய சொல்லையும் அப்சர்வ் பண்ண ஆரம்பிக்கிறான். உடனே அதோட மெமரி நம்ம ஹீரோக்கு தெரியுது. ரொம்ப பசிக்குது, ஹியூமன்ஸ் கொல்லணும், பத்தல பத்தல, இன்னும் நிறைய பேரை சாப்பிடணும். இத பாக்குற நம்ம ஹீரோவுக்கு கொமட்டிட்டு வருது. உடனே அவனும் மனசுக்குள்ள இது வந்துட்டு அந்த பீஸ்டுடைய மெமரியா, ஃப்ரண்ட் லைன்ல இந்த அளவுக்கு மான்ஸ்டர்ஸ் இருக்குன்னு நான் எதிர்பார்க்கல. இதே நேரத்துல சிஸ்டம்ல ஒரு நோட்டிபிகேஷன் வருது, இந்த லெவல் 1 சேர்ந்த பீஸ்ட் மெமரியா ரிட்ரீவ் பண்ணியாச்சு, இது கிட்ட இருந்து ஒரு எபிலிட்டியை சூஸ் பண்ணுங்கன்னு வர அந்த ஆப்ஷன் என்னன்னு பாத்தீங்கன்னா ஷார்ப் கிளாஸ் டிவோ கான்சியஸ்னஸ். இதை பார்த்து ஹீரோ வந்துட்டு என்னால ஹியூமன்ஸ் சாப்பிட முடியாது அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ப் கிளாஸ சூஸ் பண்றான். அடுத்த நிமிஷமே அவனுடைய 2 கையும் கிளாஸ் மாதிரி மாறுது. இதை பார்த்து அவனும் இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் செம கூலா இருக்கு. உடனே சிஸ்டம்ல இதோட கூல் டவுன் டைம் வந்துட்டு 12 hours காட்டுது. சோ இதுல இருந்து நமக்கு என்ன தெரிய வருதுன்னா, நம்ம ஹீரோ ஒருத்தவங்களுடைய சோல் அப்சர்வ் பண்ணிட்டானா அடுத்த 12 மணி நேரத்துக்கு இன்னொரு சோலை அப்சர்வ் பண்ண முடியாது. உடனே ஹீரோ அங்கேயே உட்காந்துட்டு இதை பத்தி நான் இன்னும் கிளியரா ஸ்டடி பண்ணணும். அப்பதான் அந்த சிஸ்டம்ல மிலிட்டரி மார்ஷியல் ஆர்ட்ஸ் இதை 2 விதமா பயன்படுத்தலாம், ஒன்னு யூஸ், இன்னொன்னு அப்சர்வ். இதை நீங்க யூஸ் பண்ணும்போது உங்களுடைய ப்ரொஃபிஷியன்சி இன்க்ரீஸ் ஆகும். இதே நேரத்துல சேம் ஸ்கில்லை நீங்க அப்சர்வ் பண்ணும்போது உங்களோட ஸ்கில் வந்துட்டு அட்வான்ஸ் லெவலுக்கு மூவ் ஆகும். அடுத்த தடவை இந்த மாதிரி சான்ஸ் கிடைச்சா இந்த ஸ்கில்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கணும்னு நினைக்கிறேன். அப்பதான் சிஸ்டம்ல ஒன்னு நோட்டீஸ் பண்றான், சோல் டிவோரர் லெவல் 1 இருக்கு. அப்படின்னா இந்த சிஸ்டமே நம்ம ஹீரோவால லெவலப் பண்ண முடியும். ஆனா அதை எப்படி பண்ணணுங்கிற இன்ஸ்ட்ரக்ஷன் இதுல இல்ல. பரவாயில்ல இருக்கட்டும், இப்போதைக்கு என்னோட ஸ்கில் யூஸ் பண்ணி என்னுடைய ப்ரொஃபிஷியன்ஸை இன்க்ரீஸ் பண்றேன். அந்த சோல்ஜர்ஸ் மிலிட்டரி பேஸ்ல ட்ரெயின் பண்ண மாதிரியே இவனும் கண்ணை மூடிட்டு அதை ட்ரெயின் பண்ண ஆரம்பிக்கிறான். ஒரு ஸ்டூடெண்டா இருந்து இதை கத்துக்கிறது இம்பாசிபிள். ஆனா அந்த சோல்ஜர் லியாங்குடைய மெமரிஸை வச்சு பார்த்தா இது எனக்கு டிஃபிகல்ட்டா தெரியல. என்னுடைய பாடி வந்துட்டு இதை 1000 டைம்ஸ்க்கு மேல ட்ரை பண்ண மாதிரி ஃபீல் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு அதை கண்டினியூஸா ட்ரெயின் பண்ணிட்டு இருக்கோம். மிலிட்டரி மார்ஷியல் ஆர்ட்ஸை கம்பேர் பண்ணும்போது ஸ்கூல்ல சொல்லிக் கொடுக்குற எக்ஸசைஸ் அவ்வளவு டிஃபிகல்ட்டா இல்ல. ஒரு செட்லயே நான் டயர்டா இருந்தாலும் என்னுடைய பாடி வந்துட்டு ரொம்ப ஸ்மூத்தராகவும் போக்கஸ்டாவும் இருக்கு. திரும்பவும் என்னுடைய ட்ரைனிங் ஆரம்பிச்சேன். இதனாலேயே அடுத்த நாள் ஸ்கூல்ல தூங்கிட்டு இருந்தேன். இதை நோட்டீஸ் பண்ண டீச்சர் வந்துட்டு உன்னுடைய பேரண்ட்ஸ் உன்னை தூங்குறதுக்காக அனுப்புறாங்க, என்ட்ரன்ஸ் எக்ஸாம்க்கு இன்னும் 2 months தான் இருக்கு, என்னுடைய விட்டாலிட்டி ஸ்கோரை வச்சுட்டேன், காலேஜ்ல கூட உன்னால ஜாயின் பண்ண முடியாது, உன்னோட ஃபியூச்சரை பத்தி என்னதான் பிளான் பண்ணிருக்கேன், கன்ஸ்ட்ரக்ஷன் சைட்ல போயிட்டு ஒர்க் பண்ண போறியான்னு கேட்க இதை கேட்ட அந்த லீவ் வந்துட்டு இவனுடைய விட்டாலிட்டி ஸ்கோருக்கு அங்க கூட அவனை ஹையர் பண்ண மாட்டாங்க மேம் அப்படின்னு சொல்லி கிளாஸ்ல இருக்க எல்லாருமே அவனை பார்த்து சிரிக்கிறாங்க. உடனே அந்த டீச்சரும் கிளாஸ் டிஸ்மிஸ் அங்க இருந்து கிளம்பிடுறாங்க. உடனே ஹீரோ வந்துட்டு மனசுக்குள்ள நைட்டு ஃபுல்லா அந்த மிலிட்டரி ட்ரைனிங் பண்ணதுனால கொஞ்சம் கூட தூங்கல. அடுத்த நிமிஷமே அந்த லியோ வந்துட்டு எப்படியும் நீ ஒரு வாரியரா மாற போறதில்ல, பேசாம காலேஜை டிராப் அவுட் பண்ணிட்டு உன்னுடைய சிஸ்டர் நிலைமையை சொல்லி பிச்சை எடு, மேபி அதன் மூலியமா உனக்கு நிறைய காசு வரும். உடனே இதை பாக்குற அந்த பொண்ணு ஜின் வந்துட்டு நீ ரொம்ப டூ மச்சா பண்ணிட்டு இருக்கான், எல்லாத்துக்குமே ஒரு லிமிட் இருக்குன்னு சொன்னா உடனே ஹீரோ வந்துட்டு அவ கையை பிடிச்சி அந்த இடத்துல இருந்து கூட்டிட்டு போறான். இந்த மாதிரி ஆளும் கூட பேச்சு வச்சுக்காத. உடனே அந்த லியோ வந்துட்டு என்னடா கோல மாதிரி எழுந்து போற, நான் உன்னை அடிச்சிருவேன்னு பயந்துட்டியோ. பதிலுக்கு நம்ம ஹீரோவும் அவனை திரும்பி பார்த்துட்டு என் கூட சண்டை போட ரொம்ப ஈகரா இருக்க போல, அப்படின்னா இங்க வேணாம் மார்ஷியல் ஆர்ட்ஸ் ரூமுக்கு வா அப்படின்னு சொல்ல உடனே லியோக்கு பின்னாடி இருந்தவங்களும் டேய் லியோவுடைய விட்டாலிட்டி ஸ்கோர் 2.7, அவன் வந்துட்டு ஸ்டாண்டர்டான செமி வாரியர், அது மட்டும் இல்லாம ஸ்பெஷல் காம்பேக்ட் ட்ரைனிங் எடுத்திருக்கான். பதிலுக்கு இன்னொருத்தனும் நீ வெறும் லூசர், அவனை மட்டும் ப்ரொவோக் பண்ணி பார்க்காத, அதுக்கப்புறம் இதே காலேஜ்ல நீ டிசபிள் பர்சனா இருப்பான். பதிலுக்கு நம்ம ஹீரோவும் சரி ஃப்ரீயான ஒரு ஸ்பேரிங் மேட்ச் கொடுக்கலாம், ஆனா அதோடைய கான்சிக்வன்ஸ்க்கு நீ தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி. உடனே அவன் வந்துட்டு நீயே வாலண்டரியா கேட்டதுக்கு அப்புறம் நான் முடியாதுன்னு சொல்வானா அப்படின்னு வில்லத்தனமா சிரிக்க இங்கே இந்த சாப்டர் முடியுது. அடுத்தடுத்த சாப்டர் பாக்குறதுக்கு இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த சாப்டர்ல உங்களை சந்திக்கிறேன்.